அம்பிகா முதல் பிரியா பவானி சங்கர் வரை அப்படின்னு வைகை புயல் வடிவேல் அவர்களினுடைய பண்ணை வீட்டு ரகசியத்தை பற்றி இப்போ பைல்வான் அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவினுடைய காமெடி நடிகராக திகழ்ந்து வரக்கூடிய நடிகர் வடிவேலு தற்போது மாமன்னன், சந்திரமுகி 2 போன்ற படங்களுக்கு எந்த படங்கள்லையும் பார்த்தோன்னா கமிட் ஆகாமல் இருந்து வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் வைகை புயல் வடிவேலு பற்றிய சில தகவல்களை பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். வடிவேலு நட்சத்திர நடிகர் ஆனதற்கு பின்னாடி தனக்கு ஜோடியாக நடிக்கும் நடிகை யார் அப்படின்னு இயக்குனரிடம் கேட்பாரா. அப்போது இந்த நடிகை அந்த நடிகையை நடிக்க வைங்கன்னு வடிவேலு சொல்லுவாரா. அந்த வரிசையில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த நடிகை அம்பிகா மார்க்கெட் இல்லாத போது வடிவேலிடம் கெஞ்சி ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் அம்பிகாவுடன் அப்படி இருக்க ஆசைப்பட்டு தான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாராம் வடிவேலு. கோவை சரளாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததும் வடிவேலு தான். அதே போல் கவர்ச்சி ஆட்டம் போன்ற நடிகை ஸ்ரேயா சரண், சதா, மும்தாஜ் உள்ளிட்ட பல நடிகைகளை அவர் பார்த்தோன்னா ஈசிஆர் பண்ணை வீட்டிற்கும் கூட்டிகிட்டு போவாராம். மேலும் சினிமா விமர்சகர் வித்தகர் வடிவேலு பற்றி கூறும்போது ஸ்ரேயா சரண், அதே போல் பிரியா பவானி சங்கர், சிவானி உள்ளிட்ட நடிகைகளும் இந்த லிஸ்ட்டில் இருப்பதாகவும் சொல்லி பதற வச்சாரு. சமீபத்தில் தான் நடிகை பிரியா பவானி சங்கர் ஈசிஆர் பகுதியில் அதிக தொகைக்கு ஒரு வீட்டினை வாங்கி செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ பார்த்தோன்னா இந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அடிக்கடி வடிவேல் அவர்களை பற்றி பலரும் பலவிதமாக பேசி வராங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா வடிவேல் அவர்கள் இப்படி தான் அப்படின்னு சக நடிகர்கள் நடிக்கும் பொழுது தனக்கு நடந்த சில அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. யாரையுமே பார்த்தோன்னா அவரை ரொம்பவே ஃப்ரீயாக விட மாட்டார். அதே போல் தொழிலில் யாரையும் சீக்கிரமாக அவர் உள்ளே இழுத்துட்டும் வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பலரும் பலவிதமாக வடிவேல் அவர்களுடைய முகத்திரையை மறைத்திருக்கக்கூடியதை வெளிக்கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ பார்த்தோன்னா அந்த கால நடிகைகள்லேருந்து இந்த காலம் வரைக்கும் இவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல் இப்படிப்பட்டவர் வடிவேலு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. எது உண்மை அப்படின்றது தெரியல. இதை பற்றி வடிவேலு அவர்கள் ஏதாவது சொன்னால்தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.